யாருக்காக முருகப்பெருமான் இங்க காட்சி கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தா அருணகிரிநாதர். கண்டிப்பா நம்ம அவரை பத்தி தான் பேசணும். ஆயிரங்கால் மண்டபம் இருக்கும். ஆமா, அந்த இடம் தான் அதாவது அரசபையா இருந்து மக்கள் பொதுமக்கள் எல்லாரும் கூடி நிற்க முருகனை நினைச்சு மனம் முருகி பாடல்கள் பாடுறாரு. முருகப்பெருமான் காட்சி கொடுக்கிறாரு அந்த இடத்துல. இந்த ஸ்தலத்துல சிவபெருமான் பிரதானம் அப்படின்னு போல பார்த்தாலும் இங்க அம்பாலும் மானிட்ட ரூபத்துல வாழ்ந்திருக்காங்க. பிரம்மனும் விஷ்ணுவுமே இந்த ஸ்தலத்துல அடிமுடி காணா அண்ணாமலை. விஷ்ணு வந்து பூமியிலையும் பிரம்மன் வந்து ஆகாயத்திலையும் இந்த பூமியில தான் அதுக்கான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. முருகப்பெருமானுக்கு எப்படி 6 படை இருக்கோ அது மாதிரி விநாயகர் பெருமானுக்கு 6 படை உண்டு. அதுல முதல் படையே திருவண்ணாமலை தான். தீபம் ஏற்றப்படுறதே முருகருக்கு தான் அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எல்லாருக்கான முக்கியத்துவம் இருக்கு இந்த பூமியில. எனக்கான முக்கியத்துவம், நான் அருணகிரிநாதருக்காக காட்சி கொடுத்துருக்கேன். எனக்குன்னு ஒரு முக்கியத்துவம் வேணும்னு தன்னுடைய தகப்பன் கிட்ட கேட்கும்போதுதான் கார்த்திகை நட்சத்திரம் இருக்கு பாத்தீங்களா, அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு அந்த தீபம் ஏற்றப்படும் அந்த மலையில. திருவண்ணாமலையில இருக்கிற பெரிய கோயில்ல முருகர் வந்து 2 முறை காட்சி கொடுத்த இடமா 2 இடம் கருதப்படுது. ஸோ இந்த முக்கியத்துவம் வாய்ந்த இந்த இடத்துக்கு வந்து இடத்த பத்தி பேசுறதுக்காக அம்மணியம்மன் கோயில் நிர்வாகியான திரு அம்மணியம்மன் ரமேஷ் அவர்கள் நம்ம கூட இருக்காரு. வணக்கம்ண்ணா. வணக்கம்மா. ஆனா இப்ப நம்ம பேசும்போது திருவண்ணாமலையில இருக்கிற அந்த 2 கோவில்கள் பர்டிகுலரா இந்த இடத்துல வந்து, அதாவது கம்பத்தலைனார், கோபுரத்தலைனார் இப்படின்ற இடத்துல வந்து முருகர் வந்து அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுத்ததா நம்ம வந்து பார்த்திருப்போம். ஸோ இந்த சிறப்புகளை பத்தி உங்ககிட்ட ஒரு திருவண்ணாமலை வாசியா உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கு. அதை பத்தி சொல்லுங்க. யாருக்காக முருகப்பெருமான் இங்க காட்சி கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தா அருணகிரிநாதர். கண்டிப்பா நம்ம அவரை பத்தி தான் பேசணும். கண்டிப்பா அவர் தான் மாற்ற முடியாது. அந்த முருகருடைய காட்சி கொடுத்த விஷயமும் நம்ம அதை சொல்ல முடியும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதருடைய பார்ட் லைஃப் நம்ம கொஞ்சம் இதில் பார்க்கணும். ஓகே. அப்படி பார்க்க போனோம்னா ஆரணின்னு ஒரு ஊர் இருக்கு. இந்த ஆரணி பக்கத்துல இருக்க ஒரு கிராமத்துல தான் அவர் பிறந்தது. பிறந்த சிறு வயதிலேயே அவர் தகப்பனை இழந்துடுறாரு. இழந்தவுடனே குடும்பம் ரொம்பவும் ஏழ்மையான நிலைமைக்கு போகுது. அதனால அம்மா முடிஞ்ச வரைக்கும் படிக்க வைக்கிறாங்க. அம்மா முடிஞ்ச வரைக்கும் படிக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பின்காலங்களில் வரும்போது அக்கா கூடயே வந்து அவர் இங்கே தங்கி மாணவர்களுடைய அந்த படிப்பு அந்த காலங்களை கடந்து வராரு. அதாவது சிறிய வயதிலேயே திருவண்ணாமலைக்கு வந்துடுறாரா? வந்துடுறாங்க. அதாவது திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்காரு, ஆரணையில. ஆமா, அது திருவண்ணாமலை ஆரணை பக்கத்துல கிராமத்துல தாலுக்காவா, அது தாலுக்கால இருந்திருக்கும். இப்ப திருவண்ணாமலை சிட்டிக்கே உள்ளே கோயில் இங்கே வந்துரு. அதாவது திருவண்ணாமலை மாவட்டம்னு சொல்ல இப்பதான் நமக்கு. அப்ப அந்த காடு பாத்தீங்கன்னா வடார்காடு மாவட்டம் முழுக்கும் ஒரே பகுதி. இப்ப இது நியரஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க கிட்ட அப்படின்றதுனால இந்த பகுதியா அப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு வாணிகம் செய்யக்கூடிய பகுதியா இருந்திருக்கலாம். அப்ப இங்க வந்து தன்னுடைய குடும்பத்தான சூழ்நிலையை அவங்க பண்றாங்க. இங்க வந்து அவர் வாழ்ந்த காலத்துல இங்கே திருமணமும் நடக்குது. இவருடைய தவறான பாதையினால் மனைவி வந்து இவரோட இல்லாத வெளியேறிடுறாங்க. இவருடைய தவறான பாதையை வந்து மது போதைக்கு அடிமையாகிட்டு பல பெண்களோடு தவறான தொடர்புல இருக்கிறாரு அருணகிரிநாதர். இந்த மாதிரியான மது போதையிலையும் பெண்களோடவும் இந்த மாதிரி இருந்ததுனால அவருக்கு ஒரு தொழுநோய் உருவாயிடுது. இந்த தொழுநோயால் பாதிக்கப்பட்டதுனால என்ன ஆயிடுச்சுன்னா பொதுவாகவே அவர் தனிமைப்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ வீட்டிலேயே இருக்காரு, போதையிலையும் இருக்காரு. இந்த மாதிரியான காலங்கள் ஓடிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய அக்கா கிட்ட இந்த மாதிரி நான் வந்து யாரோடவாது இருந்தாக வேண்டிய சூழ்நிலைன்னும் போது அக்கா வந்து யார்கிட்ட கேட்டு பார்க்குறாங்க. அப்போது யாருமே முன் வராத சூழ்நிலை இருந்திருக்கு. அப்போ வேற வழியே இல்லைன்னும் போது அக்கா என்ன பண்ணுறது, நான் தான் இருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டுறாங்க. அப்படி விட்டதுனால அந்த விளைவு இந்த நிலையை நம்ம ஒரு அக்காவை வந்து நம்ம இந்த நிலைக்கு தள்ளப்பட்டுமே இந்த வார்த்தையை சொல்லி அப்படின்னு தன்னை உணர்ந்து தான் என்ன பண்றது, இந்த சரிதத்தை மாற்றிடணும் அப்படின்னு தவறுன்ற அந்த ஒரு விஷயத்தை அவர் உணர்றாரு. அந்த இடத்துலதான் அவருடைய வாழ்க்கையான பாதையே மாறப்போகுது. அப்போ அந்த இடத்துலதான் அவர் என்ன பண்றாருன்னா இந்த சரிதத்தை முதல்ல நம்ம மாற்றிடணும் அப்படின்னு போயிட்டு தான் அவர் அந்த கோபுரத்துல வந்து குதிக்க போறாரு. அப்ப அந்த குதிக்கிற தருவாயில தான் முருகப்பெருமான் காட்சி கொடுக்குறாரு.
அதுதான் வந்து கோபுரத்து இளையனாரா வந்து நம்ம இன்றைய தினம் வழிபாடு. அதற்காக தான் அந்த கோயில் வந்து அங்க கட்டப்பட்டிருக்கு. அவங்களுடைய அந்த வழிபாடா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒரு கோயில்ல எடுத்த உடனே பிரதானமா வந்து விநாயகருடைய சன்னதி தான் முன்னாடி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல விநாயகர் தான் பார்ப்போம், அதுக்கப்புறம் தான் மற்றது இருக்கும். ஆனா திருவண்ணாமலையில மட்டும் பாத்தீங்கன்னா முதல்ல ராஜகோபுரத்தை உள்ள போன உடனே முருகருடைய சன்னதி தான் நம்மளால பார்க்க முடியும். ஸோ இந்த கம்பத்திலைனார் சன்னதி பத்தி சொல்லுங்க. ஏற்கனவே இந்த ஒரு கேள்விகள் கேட்டும்போது 2 முறை தரிசனம் பண்ண இறைவன் காட்சி கொடுத்தாரு அப்படின்ற விஷயத்தை அந்த இடத்துலதான் இப்ப 2வது முறை என்னன்னா அந்த காட்சி கொடுக்குறாரு. அருணகிரிநாதர் புலமை பெற்று பாடல்கள் பாடுறாரு. அப்படி பாடல்கள் பாடும்போது அந்த அரசபையில பிரதான புலவர் இருப்பார்ல, அவர் வந்து ஒரு கேள்வி வினாவறார். நேற்று வரைக்கும் இவன் அருணகிரிநாதர் வந்து ஒரு இது மாதிரி சுத்திட்டு இருந்தான், திடீர்னு பார்த்தா முருகப்பெருமான் காட்சி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு புலமை பெற்றான், பாடல்கள் பாடுறான், இது எப்படி ஏத்துக்கூடிய விஷயம் அப்படின்னு மன்னர் சபையில அருணகிரிநாதர் நிக்க வச்சு கேக்குறாங்க. இது யார் கேக்குறது? புலவரா இல்ல மன்னரா? புலவர். புலவர் புலவர் மன்னருடைய முன்னாடி. மன்னரும் என்ன பண்றாருன்னா, அப்போ உனக்கு நேத்து முருகப்பெருமான் காட்சி கொடுத்தாருன்னு சொல்றல்லப்பா, நீ கூப்பிட்டா அப்ப முருகப்பெருமான் வருவார் இல்ல? ஓகே. அப்போ அதுக்கான நிகழ்வு எனக்கு வந்து முருகரை காட்சி கொடுக்கவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த இடம் தான் இப்ப நீங்க சொல்றது அந்த கம்பத்திலைனார் அப்படின்னு சொல்ற இடம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 16 கால் அந்த 1000 கால் மண்டபம் இருக்கும். ஆமா. அந்த இடம் தான் அதாவது அரசபையா இருந்து மக்கள் பொதுமக்கள் எல்லாரும் கூடி நிக்க முருகப்பெருமான் முருகனை நினைச்சு மனம் முருகி பாடல்கள் பாடுறாரு. இந்த பாடல்கள் பாடும்போது முருகப்பெருமான் காட்சி கொடுக்குறாரு அந்த இடத்துல. அது அப்புறம் தான் அரசரே என்ன நினைக்கிறாருன்னா, முருகப்பெருமானை வந்து அருணகிரிநாதர் கூப்பிட்டா முருகப்பெருமானே காட்சி கொடுக்குறாருன்ற ஒரு விஷயத்தை அவர் புரிதல் பண்ணிதான் இவருக்கான மரியாதை செலுத்துறாரு. அப்புறம் பின்காலங்கள்ல அவர் வந்து முருகனுடைய பாடல்கள் திருப்புகழ் பாடி ஏராளமான பாடல்கள் பாடுறாங்க. அதுல வந்து அருணகிரிநாதர் குறைந்தது ஒரு 16,000 பாடல்கள் வந்து பாடினதா ஒரு வரலாறு இருக்கு. அதுல வந்து இப்போ நாம மக்கள் வழி பயன்படுத்துறது பார்த்தா ஒரு 1300 1400 பாடல்கள்ல நம்ம இப்போ பயன்படுத்துற மாதிரி இருக்கு. ஓகே ஓகே. அடுத்ததுன்னா இப்ப நீங்க அந்த சொல்லும் போது அந்த 1000 கால் மண்டபம்னா வந்து அரசவைன்னு சொன்னீங்க. அதாவது மன்னர்கள்லாம் வாழ்ந்த இடமே அதுதானா? மன்னர்கள் வாழ்ந்த இடம்னு சொல்ல முடியாதுமா. மக்களை தரிசனம், மன்னர் மக்களை தரிசனம் பண்ற இடம் அது கருதப்படுது. அவங்களுடைய குறைகள் கேட்பாங்க, மக்கள் சில விஷயங்கள் பண்ணுவாங்க. அப்போ அந்த காலத்துல கோவில் தனியா இருந்த மாதிரியும் 16 கால் மண்டபம் தனியா வெட்ட வெளியா இருந்திருக்கும். அந்த மாதிரி இருந்திருக்கும் அங்க. சோ அப்ப மக்களுக்கும் மன்னருக்கும் காட்சி கொடுத்த இடம் தான் இந்த கம்பத்துல. அந்த கம்பத்திலேனாரா மக்கள் வழிபாடு பண்றாங்க. ஓகே. அதனாலதான் அது பிரதானமா அந்த நினைவாக அங்க கட்டப்பட்டதுனால தவிர்க்க முடியல. விநாயகர் எப்பயுமே கோயில்ல விநாயகர் தான் முன்னாடி. ஏன் நீங்க ராஜகோபுரம் அதுக்கு அடுத்து பின்னாடி காலங்கள்ல 15ஆம் நூற்றாண்டுல கட்டப்படுறாங்க. அதுதான் என்ட்ரன்ஸ்லயே விநாயகர் வச்சுட்டாரு. ஆமா, விநாயகர் இப்ப வச்சுட்டாங்க. உங்களோட கேள்வி பெரிய கோயிலா நான் வந்து கருதப்படுறேன் அந்த மாதிரி சொல்றேன். ஏன்னா இவ்வளவு பெரிய கோயில் ஒரு பெரிய சன்னதி தானே இருக்கும். அப்படின்னும் போது முருகருக்கு அடுத்ததான் விநாயகர் சன்னதி பெருசா இருக்கு. அதாவது இந்த ஸ்தலம் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம ஒரு நிறைய பேசியிருக்கோம். இந்த ஸ்தலத்துல சிவபெருமான் பிரதானம் அப்படின்னு பார்த்தாலும் இங்க அம்பாலும் மானிட்ட ரூபத்துல வாழ்ந்திருக்காங்க. ஆமா. அதே மாதிரி பிரம்மனும் விஷ்ணுவுமே இந்த ஸ்தலத்துல அடிமுடி காணா அண்ணாமலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ விஷ்ணு வந்து பூமியிலையும் பிரம்மன் வந்து ஆகாயத்திலையும் இந்த பூமியில தான் அதுக்கான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அதே மாதிரி விநாயக பெருமானுக்கு இப்ப முருகப்பெருமானுக்கு எப்படி 6 படை இருக்கோ அது மாதிரி விநாயக பெருமானுக்கும் 6 படை உண்டு. அதுல முதல் படையே திருவண்ணாமலை தான். ஓகே ஓகே. அந்த கோயில் எங்க? அது வந்து நம்ம உள்ள இருக்க கிளிகோபுரம் சொல்லுவாங்க. அந்த கிளிகோபுரம் சின்ன நந்தியாண்ட யானை திரை கொண்ட விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகே. அதுதான் முதல் படை. இது யாரா பொதுவா யாருக்கும் தெரியாது, புதுசாதான் இருக்கு. ஆனா சொல்லுவாங்க திருவண்ணாமலை கோயில்ல திருவண்ணாமலை அது எந்த விநாயகரும் தெரியல. அதுதான் ஒரு யானை திரை கொண்ட விநாயகர் சொல்றாங்க. ஓகே. அது அந்த இடத்துல இருக்குன்றது அவ்வளவுதான். டீப்பா அதோடைய முருகருக்கு அதை தாண்டி இப்ப அருணகிரிநாதர் பேஸ் பண்ணி பார்த்தா முருகருக்கு இந்த சிறப்புகள்லாம் இருக்கு. முருகர் காட்சி கொடுத்தாரு. அதை தாண்டி முருகருக்கு சிறப்பு வந்து தீபம் ஏற்றப்படுறது முருகருக்கு தான் அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்களா? இல்லம்மா, இப்போ தன்னுடைய தகப்பனுக்கிட்ட முருகப்பெருமான் கேட்கிறாரு. ஓகே.
அது எல்லாமே வாய் வழி செய்தி தான், எல்லாமே எதுவும் கிடையாது. ஆமா, இதெல்லாமே வாய் வழி செய்தி தான். ஓகே. அப்போ எல்லாருக்கான முக்கியத்துவம் இருக்கு இந்த பூமியில. எனக்கான முக்கியத்துவம், நான் அருணகிரிநாதருக்காக காட்சி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரியான சில விஷயம் வரும்போது இப்ப எனக்குன்னு ஒரு முக்கியத்துவம் வேணும்னு தன்னுடைய தகப்பன்கிட்ட கேட்கும்போதுதான் அந்த கார்த்திகை திருவிழாவில் வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் இருக்கு பாத்தீங்களா, அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு அந்த தீபம் ஏற்றப்படும் அந்த மலையில. ஓகே. இதை நம்ம அப்படியா இங்க இருக்கிறவங்க கருதுறாங்க. முருகனுக்கான ஒரு முக்கியத்துவமா கூட பார்க்கலாம். ஓகே ஓகே அப்படின்ட்டு. ஓகேண்ணா, இந்த 2 கோயில்களுடைய கதைகளை வந்து சொன்னீங்க, ரொம்பவே நல்லா இருந்தது. மக்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா இந்த சிறப்புகள்லாம் வந்து முருகர் காட்சி கொடுத்த இடம் இங்க இருக்கிறவங்களுக்குனா தெரியும், இதை சார்ந்து கேள்விப்பட்டவங்களுக்கு தெரியும். இன்னும் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணுன்ற இதுலதான் நம்ம வந்து இதை சொல்றோம். ரொம்ப நன்றி.